ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் செய்ய போகிறது என்னென்னா மதுரை கீ சிக்கன். அதுதான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பூண்டு, சீரகம், நெய், காஷ்மீரி மிளகாய், இந்த பொருள் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும். இது சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி காஷ்மீரி மிளகாவையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், இந்த மிளகாய் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போது நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல, வெறும் காஷ்மீரி மிளகாய், சீரகம், பூண்டு இதை மட்டும்தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை தான் நம்ம செய்ய போகிறோம். இது வேக வச்ச சிக்கனு. இப்போ இதில் நெய் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இது கீ சிக்கன், கீ ரோஸ்ட் இல்லை, கீ சிக்கன், மதுரை கீ சிக்கன். இதில் இப்படி 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நெய் உருகட்டும். இதை சிம்மில் வச்சுக்கணும். நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த பேஸ்ட்டை மொத்தம் இதில் போட்டுடணும். ஏன்னா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதில் வதக்கிக்கணும். இதை இந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா இந்த மாதிரி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு 4 பொருள் தான். ஈஸியான மெத்தட் இது. காஷ்மீரி மிளகாய், சீரகம், பூண்டு, நெய், இந்த 4 பொருள் வச்சு தான் நம்ம கீ சிக்கனை செய்கிறோம். இப்போது பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த வேக வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கணும். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒருவேளை நிறைய இருக்குதுன்னா சூப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு இது போட்டுட்டு நல்லா இதுலேயே நல்லா வதக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சூப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி அதுலேயே அந்த ஜூஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். பாருங்கள், அந்த சிக்கன் சூப் ஊற்றி இப்படி செஞ்சு இந்த மாதிரி வந்துடும். இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு, கிள்ளி சாம்பார் வச்சு தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் நெய். இது கீ சிக்கன், அதனால் கொஞ்சம் போட்டு தான் ஆகணும். இது ஃபுட் கலர் எதுவுமே போடலை, காஷ்மீரி மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்குறோம். அதனால தான் உங்களுக்கு இந்த கலரு. காரமும் அதிகம் இருக்காது. அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பார்த்துட்டு குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.